குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகாபிரியவாளின் அனுக்கிரகத்தை அகிலம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கும் பிருந்தாவனம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். பிரியவா சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர ராமகோட்டி சங்கர. இன்றைய நம் அனுஷநாயகன் பகுதியில் மகாபெரியவா தனக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக பக்தியோடு பக்தர்கள் கொண்டு வரும் அனைத்து பொருள்களையும் வாஞ்சையோட ஸ்வீகரிச்சுக்கிற அனுக்கிரக அனுபவங்களை தான் பார்க்க போகிறோம். ஒரு மாடு வச்சிருந்த ஒரு பாட்டி அதில் பால் கறந்து அதை விற்று அதில் வர வருமானத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டின்னு இருந்தான். அந்த பாட்டிக்கு தினமும் பால் கொண்டு போய் பெரியவாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருந்தது. ஆனால் அவளுடைய அந்த ஒரே மாட்டில் கறக்கிற பால் அவளுடைய வருமானத்துக்கு போதுமானதாக இருந்ததுனால அது அவனால் ஒரு முறையாக பண்ண முடியல. ஒரு நாள் என்ன பண்ணா, பாலை விற்காம அதை தயிரா மாற்றி பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டான். அப்படியே ஒரு நாள் கறந்த பால் முழுவதையும் தயிரா மாற்றி ஒரு பானையில் எடுத்துட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண போனான். அப்போ பெரிய கூட்டம் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக இருந்தது. அந்த கூட்டத்துல இந்த பாட்டியும் நின்னா. அப்போ மடத்து அன்பர் ஒருத்தர் சொன்னார், பானையில எல்லாம் தயிர் கொண்டாந்து பெரியவாளுக்கெல்லாம் சமர்ப்பிக்க கூடாது, பெரியவா அதை ஏத்துக்க மாட்டா அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அந்த பாட்டி விடாம, நான் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கேன், பெரியவாட்ட சமர்ப்பிக்கிறேன், பெரியவா ஏத்துக்கலினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையோட அவர் சொன்னதை பெரிய பொருட்டா எடுத்துக்காம அந்த வரிசையில நின்று பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்றதுக்காக போனான். பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பானையை பெரியவா முன்னாடி வச்ச உடனே பெரியவா அதை பார்த்துட்டு, என்ன நீயே பண்ண தயிரா அப்படின்னு கேட்கிறார். ஆமாம் பெரியவான்னு இந்த பாட்டி பயபக்தியா சொன்னாங்க. பெரியவா அந்த பானையை ஓபன் பண்ண சொல்லி அதிலிருந்து ஒரே ஒரு துளி தயிர் எடுத்து தன்னுடைய நாக்குல வச்சுக்கிட்டார். அந்த பாட்டிக்கு அதை பார்த்த உடனே அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! பெரியவா தான் கொண்டு வந்த பொருளை தன் கண் முன்னாடியே ஸ்வீகரிக்கிற அந்த ஆனந்தமான ஒரு விஷயம், பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அப்படியே மெய்சிலிர்த்து போன அந்த பாட்டி தரையில விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு அங்கிருந்து போனான். இது மாதிரி இன்னொரு முறை பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக பெரியவா மேல பக்தி உள்ள ஒரு தம்பதி வந்திருந்தாங்க. அவங்க மாதம் மாதம் காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போறது வழக்கம். அவங்க வரும்போதெல்லாம் பெரிய கூட நிறைய பழம் பூ இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி ஒரு முறை வரும்போது தன் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பாட்டியும் பெரியவாளை பார்க்க வரணும், என்னையும் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்காக தாராளமா கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் தன்னோட அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த பாட்டி பெரியவாளை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தா. பெரியவாளை பார்க்கறச்ச தானும் ஏதாவது கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தன் தோட்டத்துல ஒரே ஒரு சீத்தா பழ மரம் இருந்தது. அதுல ஒரு சீத்தா பழம் பழுத்து இருந்தது. அதை பறிச்சு எடுத்துக்கிட்டு இந்த பாட்டி அவங்க கூட மடத்துக்கு வந்தா. மடத்துக்கு வந்து பார்த்தா நிறைய கூட்டம் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக இருக்காங்க. எல்லாரு கையிலையும் ஏறக்குறைய ஒரு கூட நிறைய பூ பழங்கள் அப்படின்னு விதவிதமா சமர்ப்பிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அப்போ இந்த பாட்டிக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரே ஒரு சீத்தாப்பழம் கொண்டிருக்கோம், இதை போய் பெரியவா எடுத்துக்குவாரா? இவ்வளோ பெரிய பொருள்கள்லாம் இருக்கிறச்ச இதை கவனிக்க கூட மாட்டா பெரியவா, இதை தந்து தர்ம சங்கடத்துக்கு ஆளாக வேணாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு அணுக்க தொண்டர் அந்த பாட்டி பக்கத்துல வந்து, பாட்டி இது என்ன சீதா பழமெல்லாம் பெரியவா கொண்டிருக்கியா? பெரியவா இதை வாங்கிட்டு என்ன பண்ண போறார்? அப்படியெல்லாம் பெரியவாக்கு தரக்கூடாது, பெரியவாளுக்கு என்னென்ன தரணும்னு ஒரு விதி இருக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு பொறிஞ்சு தள்ள ஆரம்பிச்சிட்டார். இதை கேட்ட உடனே பாட்டிக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பழத்தை தன்னுடைய முந்தானையில முடிச்சு வச்சுட்டா. ஏன்னா பெரியவாளுக்கு கொடுக்க முடியாது. நான் கொடுக்கறதுக்கு யோசிச்ச டைம்ல மடத்து அன்பரும் இந்த மாதிரி சொன்னதுனால அவ அந்த சீதாப்பழத்தை தன்னுடைய முந்தானையில முடிச்சு வச்சுட்டா. இப்போ வரிசையா ஒவ்வொருத்தரா பெரியவா கிட்ட தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டியோட முறை வந்தோடனே பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி பெரியவாள் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் பிரசாதத்துக்காக கையை நீட்டின அந்த பாட்டி. பெரியவா நமஸ்காரம் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதத்தை உடனுக்குடன் கொடுத்துட்டாங்க.
எடுத்துட்டே வந்தா. இந்த பாட்டி கை நீட்டி பிரசாதம் கேட்குற சமயத்துல பெரியவா தரல. பிரசாதத்தை தன்கிட்டயே வச்சுக்கிட்டார். இந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் எவ்வளவோ பொருள்கள்லாம் எடுத்துட்டு வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுட்டு போறா. நான் ஒரு ஏழை, என்னால இவ்வளோ பொருள்கள்லாம் வாங்க முடியல, பெரியவாளை வந்து பார்த்ததே என்னுடைய பெரும் பாக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சீதாப்பழத்தை கூட கொடுக்க முடியாத சூழல்ல உள்ள வச்சுக்கிட்டா. இப்போ பிரசாதம் அப்படின்னு கேட்குறப்ப பெரியவா கொடுக்கல அப்படின்னு இந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. நமக்கெல்லாம் இதுதான் கொடுப்பினையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும் பெரியவாளை பார்த்தோம், தரிசனம் பண்ணோம், நமஸ்காரம் பண்ணோம், இதுவே ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட பெரியவாளையே பார்த்துட்டு இருக்கா அந்த பாட்டி. மறுபடியும் கை நீட்டி பிரசாதம் அப்படின்னு கேட்குறா. பெரியவா அப்பவும் தரல. அந்த பாட்டி முகத்தை பார்த்து பெரியவா சின்னதா ஒரு புன்முறுவல் போட்டு பெரியவா கேட்கிறார், எனக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு. அப்போ அந்த பாட்டி என்ன நினைக்கிறான்னா, பெரியவா இந்த மாதிரி பழம் பூவெல்லாம் எல்லாரும் தந்தாங்க இல்லையா, அது மாதிரி தானும் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிருக்கா, அதைத்தான் பெரியவா கேட்கிறா அப்படின்னு ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு அந்த பாட்டி போயிட்டா. தன்னால முடியாத விஷயத்த பெரியவா கேட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஓடுது. ஆனா பெரியவா முன்னாடி சொல்ல முடியல. ஒரு மாதிரி தயங்கி நிக்கிறா. பெரியவா அந்த பாட்டியை விடாம, நீ எனக்காக எடுத்துட்டு வந்த சீதாப்பழத்தை ஏன் மறைச்சு வச்சிருக்க, அதை எனக்கு கொடுத்தாதான் நான் பிரசாதம் தருவேன் அப்படின்னு பெரியவா அந்த பாட்டி கொண்டு வந்த சீதாப்பழத்தை மீன் பண்ணி கேட்ட உடனே பாட்டிக்கு ஆச்சரியம் தாங்கல. யாருக்குமே தெரியாம முந்தானையில தான் முடிச்சு வச்சிருந்த அந்த சீதாப்பழம் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டே தன் முந்தானையில இருந்த அந்த சீதாப்பழத்தை எடுத்து கையிலேயே இப்படி சுத்தம் பண்ற மாதிரி பண்ணிட்டு பெரியவா கிட்ட பயபக்தியா நீட்டினான். பெரியவா பக்கத்துல இருக்கிற மூங்கில் தட்டுல அதை வைக்க சொன்னார். அதை பெரியவா எடுத்து அது மேல இருந்த ஒரு துளியை மட்டும் பிரிச்சு அதுல ஒரே ஒரு சுளை எடுத்து தன் நாவல போட்டுக்கிட்டார். பாத்தியா, நீ கொண்டு வந்த இந்த சீதாப்பழத்தை நான் உன் கண் முன்னாடியே சாப்பிடுறேன் அப்படின்னு பெரியவா சொல்றார். ஏன்னா இந்த பாட்டிக்கு ஊர்ல இருந்து கிளம்பும் போதே பெரியவாலாம் பெரியவா கிட்ட நமஸ்காரம் பண்ணி நிறைய பொருள்களை சமர்ப்பிப்பா. பெரியவா அந்த மாதிரி விஷயங்களை தான் சுவீகரிச்சுக்குவா. இந்த ஏழையுடைய, அதுவும் இந்த சீத்தாப்பழம் மாதிரியான ஒரு பழத்தை பெரியவா சுவீகரிக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட தான் அதை எடுத்துட்டு போயிருந்தா. ஆனா இந்த பாட்டி நினைச்சதுக்கு மாறா பெரியவா அதை கட்டாயமா கேட்டு வாங்கி தன் முன்னாடியே அதனுடைய ஒரு சுளை எடுத்து சாப்பிட்ட உடனே அந்த பாட்டிக்கு ஆனந்தம் தாங்கல. கண்கள் அப்படியே கண்ணீர் வந்தது. என் ஜென்மம் இத்தோட பூர்ணமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெரியவா பிரசாதம் வாங்கிட்டு அங்கிருந்து நகர்ந்து போனாங்க. மகா பெரியவா தன்னுடைய பக்தர்கள் என்ன மாதிரியான மனநிலையோட தன்கிட்ட வராங்க அப்படிங்கிறத தீர்க்க தரிசனமா உணர்ந்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதுல மகா வல்லவர். மகா பெரியவானுடைய இது மாதிரியான அற்புத அனுக்கிரகங்களை தொகுத்து கருணை கடல் அப்படிங்கிற வீடியோ தொடரா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம் இப்படி 6 மொழிகள்ல வீடியோ தொடரா எடுத்துட்டு வரோம். இதனுடைய வேலைகள் திறம்பட நடந்துட்டு இருக்கு. இதற்கான பொருட்செலவு மிக பிரம்மாண்டமா தேவைப்படும் அப்படிங்கிறதுனால மகா பெரியவா இந்த பூ உலகத்துல வாழ்ந்த நாட்களான 36,393 நாட்களை மையமா வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த காரியத்தை நிறைவேற்ற திட்டமிட்டு அதிலும் நிறைய அன்பர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் இந்த பக்தி எண்ணில் ஒருவராக இணைஞ்சு இந்த மகா கைங்கரியத்தை பெரியவானுடைய வாழ்க்கை வரலாறை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற இந்த மகத்தான நிகழ்வுல பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை. மகா பெரியவானுடைய அற்புத அனுக்கிரகங்களை தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பிருந்தாவனம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.